ராஜபாளையம் அருகே சேத்தூரில் கழிவு பஞ்சு ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து 5 லட்சம் ரூபாய் பெறுமான கழிவு பஞ்சு பொதிகள் தீயில் கருகின. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கிழக்கு பகுதியில் நிர்மல் என்பவருக்கு சொந்தமான கழிவு பஞ்சாலை உள்ளது. இப்பஞ்சாலயத்தில் எந்திரத்தில் உராய்வு ஏற்பட்டு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென பரவி அருகில் உள்ள பஞ்சு பொதிகள் சேமித்து வைத்துள்ள குடோனிலும் தீ பரவியது. இதில் குடோனில் இருந்த பஞ்சு பொதிகள் முற்றிலும் தீப்பற்றியதில் தீ கொழுந்துவிட்டு எரிந்து கருகி நாசமானது. தகவல் கிடைத்தவுடன் ராஜபாளையம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் சேத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன் கிராமத்தில் முத்துராமலிங்க தேவர் 58வது குருபூஜை விழா 113வது ஜெயந்தி விழா நடைபெற உள்ளது. அக்டோபர் 30ஆம் தேதி முத்துராமலிங்க தேவர் குருபூஜை மற்றும் ஜெயந்தி விழா நடைபெற இருப்பதால் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ் ஆய்வு நடத்தினார். இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தமிழக அமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமுதாய தலைவர்கள் உள்ளிட்டோர் பலர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவில் கலந்து கொண்டு முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் உள்ள சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர். இதனை முன்னிட்டு தேவர் குருபூஜைக்கு 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். மரவா மதுரையில் காலாவதியான டவரை காலி செய்து திருட முயன்றவர்கள் பிடிபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மரவா மதுரையில் 2 நாட்களாக காலாவதியான டவரை பட்ட பகலில் கடினமாக உழைத்து கழட்டியுள்ளனர். பின்னர் பொதுமக்கள் ஏன் டவரை கழட்டுகிறீர்கள் என்று திருடர்களிடம் கேட்டபோது வோடபோன் நிறுவனத்தின் அனுமதிப்படிதான் பழைய டவரை கழட்டுவதாக கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து வோடபோன் அதிகாரிகள் யதார்த்தமாக வந்து அனுமதி கடிதம் கேட்டபோது திருடர்கள் மாட்டிக்கொண்டனர். மேலும் அவர்களை கையும் களவுமாக பிடித்து காரையூர் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சத்தியமங்கலம் பகுதியில் மரவள்ளி கிழங்கு விலை வீழ்ச்சியால் அதனை சாகுபடி செய்த விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புன்சை பகுதிகளில் சுமார் 1000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் மரவள்ளி சாகுபடி செய்து வருகின்றனர். இப்பகுதிகளில் பருவமழை பெய்ததால் பெரும்பாலான விவசாயிகள் குறைந்த செலவில் பயிரிடுவதன் மூலம் ஆர்வம் காட்டி வந்தனர். தற்போது மரவள்ளி கிழங்கு அறுவடை துவங்க உள்ள நிலையில் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதனால் விவசாயிகள் வாழ்வாதாரம் இழந்து தவித்து வருகின்றனர். எனவே அரசு சார்பில் மரவள்ளி கிழங்கு ஏற்ற விலை நிர்ணயித்து கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவையில் டிரான்ஸ் கிச்சன் பிரியாணி உணவகத்தை ஆரம்பித்த சங்கீதா என்ற திருநங்கை மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். கோவை சாய்பாபா காலனி பகுதியில் திருநங்கை சங்கீதா என்பவர் வசித்து வருகிறார். அவர் திருநங்கைகள் நலவாழ்விற்காக பல்வேறு நலத்திட்டங்களுக்காக தொடர்ந்து பணியாற்றி வந்தவர். மேலும் கடந்த மாதம் டிரான்ஸ் கிச்சன் என்ற பெயரில் தமிழகத்திலேயே முதன்முறையாக பிரியாணி விற்பனை உணவகத்தை ஆரம்பித்தார். கடந்த 2 நாட்களாக அவரது எண் அணைத்து வைக்கப்பட்டு இருந்ததால் உடனிருந்த திருநங்கைகள் இன்று அவரது வீட்டிற்கு சென்று பார்த்துள்ளனர். அப்போது உடலில் வெட்டு காயங்களுடன் தண்ணீர் ட்ரம்பில் உடல் அடைக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் கொலை சம்பவம் தொடர்பாக தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் சம்பவ இடத்தில் தடயங்களை சேகரித்து வரும் காவல்துறையினர் கொலை செய்த மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொன்னமராவதி பகுதியில் 2ஆம் கட்ட நெல் சாகுபடி விவசாய பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பகுதிகளில் கடந்த 1 வார காலமாக மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக 2ஆம் கட்டமாக கடலை சாகுபடியையும் நெல் சாகுபடியையும் பொதுமக்கள் தொடங்கியுள்ளனர். பொன்னமராவதி பகுதியில் நடைபெறும் விவசாயம் மழையை நம்பியே உள்ளது. மழை பெய்தால் மட்டுமே விவசாயம் செழிக்கும். மழை பொய்க்கும் பொருட்டு அரசு உதவ வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மழையை நம்பி விவசாயம் பார்த்து நாத்து பிடுங்கிருக்கிறோம், நடுறோம். மானம் பார்த்த பூமிதான், மக்கள் கஷ்டப்படுறோம். மழை பெய்யலைனாக்க கவர்மெண்ட் பார்த்து உதவி செய்யணும், அதை நம்பித்தான் இருக்கிறோம். தஞ்சையில் பெய்த கனமழையால் 50,000 நெல் மூட்டைகள் மழையால் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தஞ்சையில் பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. இதனையடுத்து வண்ணாரப்பேட்டை அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைத்திருந்த நெற்பயிர்கள் மழை நீரில் அடித்துச் செல்லப்பட்டது.
மேலும் 50,000 மூட்டைகள் சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். இந்நிலையில் விடுமுறை இல்லாமல் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும், நெல்லின் ஈரப்பதத்தை 22% உயர்த்தி கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வைத்துள்ளனர். மதுக்கரையில் தனியார் சிமெண்ட் ஆலையை மூடக்கோரி பொதுமக்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு தாலுகாவிற்கு உட்பட்ட மதுக்கரை பகுதியில் கடந்த 80 ஆண்டுகளுக்கு மேலாக தனியார் சிமெண்ட் ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த சிமெண்ட் ஆலையில் இருந்து வெளியேறும் நச்சுப் புகையால் காற்று கடுமையாக மாசடைந்து காணப்படுகிறது. இதன் காரணமாக மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகின்றனர். எனவே இதனை தடுக்க கோரியும் ஆலையை மூட கோரியும் ஏராளமான மக்கள் ஆலையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.